வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இன்றைக்கி +1 பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து எப்படி நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றே வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்க வேண்டியது, ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா +1க்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப், அதாவது ஏயோடைய வேல்யூஷன் டே 2 டே 3க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டே 1 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் நடந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமே இவங்களோட வேல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லிபரலாக தான் பண்ணாங்க. ஏன்னா +1 பொறுத்த வரைக்கும் 10th படிச்சுட்டு +1 வரவங்க யாரும் சரியாக படிக்க மாட்டாங்க, பாஸ் பண்ணால் போதும் அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருப்பாங்க. ஸோ அதேமாரியும் ஒரு சில பேர்லாம் வந்து நல்ல மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஏஇஎஸோட செல்ஃப் வேல்யூஷனில் வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்று நடைபெற்ற 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணாங்க, ஸோ இந்த வீடியோவில் எந்த சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணக்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி மார்க்ஸ் எல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கான வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆன அப்டேட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி +1க்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தோன்னா 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்க வேண்டியது. ஸோ அப்போ கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே கொடுத்துட்டாங்க. 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூஷன் டே 2 டே 3க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் ஃபஸ்ட்டு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து வேல்யூஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கான கீ ஆன்சரும் பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம +1க்கான கீ ஆன்சர் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை 1ஆம் ஆண்டு, அதாவது +1க்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வேல்யூஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், வேல்யூஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு 15 1 மார்க் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 15 1 மார்க்கும் வந்து கரெக்டாக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ 15 1 மார்க்கில் ஏதாவது ஒரு 5 1 மார்க் வந்து தப்பு அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஏதாவது ரிலவெண்ட்டாக எழுதியிருந்தால் மார்க் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ண தான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 1 மார்க்குக்கு என்னென்ன ஆன்சர் கீ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்லாம் பொறுத்த வரைக்கும் 16வது கொஸ்டின் தரவு தகவல் அப்படின்னு வந்து இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ ஆன்சரில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீயை தவிர்த்து வேறு எதை எழுதினாலுமே வந்து பார்த்தோன்னா மார்க் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் தரவு மட்டும் கரெக்டாக எழுதிட்டு தகவல் வந்து எழுதலைன்னா 1 மார்க் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லிபரலாக தான் வேல்யூஷன் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷினுக்கு பதிலாக வேறு கொஷின் எழுதியிருந்தால் அதுக்கு பாதி மார்க் 1.5 மார்க் இந்த மாதிரி வந்து கொடுக்க சொல்கிறாங்க. மெயினாக 3 மார்க்கில் 2 மார்க்கில் 1 மார்க் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. 18வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மென்பொருள் என்பது கணிப்பொறியில் ஒரு குறிப்பிட்ட பணியினை செய்வதற்கு கட்டளைகளின் தொகுப்பாகும். அடுத்து அட்டவணைத்தாள் முழுவதும் நகர்த்தக்கூடிய செவ்வக வடிவிலான பெட்டி போன்ற அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 23க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியினை கையாளும் முதல் குறியீட்டு முறை. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25வது கொஷின். ஸோ இதுக்கு ஏதாவது நீங்கள் 3 பாயிண்ட் எழுதுனா போதும். ஸோ ஒரு பாயிண்ட் எழுதுனாலும் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 25வது கொஷினுக்கு நீங்கள் என்னென்ன எழுதுனா திரையகம், அதே மாதிரி வரைவி, அச்சுப்பொறி, பல்லூடக, படவீழ்த்தி, ஒளிபெருக்கி இதெல்லாம் எழுதியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நகர்த்துதல், நகலெடுத்தல். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், ஆண்ட்ராய்ட், அதே மாதிரி iOS ஏதாவது 3 எழுதுனா மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ 33 பொறுத்த வரைக்கும் பிழை எரர்னு போட்டுருணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ நீங்கள் பிழை எழுதினாலும் 3 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் த டிரைவிங் லைசன்ஸ் அதை எழுதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 மார்க் கொஸ்டினாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அதில் வந்து ஆப்ஷன் வந்து போடலைன்னா அடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆப்ஷன் போடலனாலும் மார்க் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருப்பாங்க. அதனால் மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து ரெடியூஸ் பண்ணல. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி அதர் சப்ஜெக்ட் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிபரல் தான். மேக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க்கு, ஃபார்முலாக்கு இந்த மாதிரி எல்லாம் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நுண்செயலியுடைய பண்பியல்புகள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் இந்த கடிகார வேகம், கட்டளை தொகுப்பு இது எழுதுனாலே ஒரு இதுக்கு 6.5 மார்க் கொடுத்து 1.5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனில் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வேல்யூஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ மறக்காத வீடியோ யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மாணக்க ராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ நிறைய பேர் ஆன்சர் கீ கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சர் கீயும் நான் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் தான் கிரேஸ் மார்க் இருக்குது, மற்றதுக்கெலாம் கிரேஸ் மார்க்லன்னு ஒரே ஆகாதீங்க. ஸோ கண்டிப்பாக கிரேஸ் மார்க்லனாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? யாரையுமே ஃபெயில் ஆக்கணுங்கிற நோக்கம் வந்து கிடையாது. ஸோ +1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மறந்துடுங்க. +2க்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து படிச்சுட்டு வாங்க. +1 கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. கண்டிப்பாக 1 மார்க் அட்டன் பண்ணி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி எழுதியிருந்தால் தான் அவங்களும் மார்க் போடுறதுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஓவராலாக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா +1 பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் சென்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷம் +1 சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாள் பேப்பர் வேல்யூஷன் நடந்த கேம்ப்லேயே அந்த அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு +1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஸ்டின்லாம் டஃப்பு. கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் சயின்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி வேல்யூஷனுமே லிபரலாக தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பிடிச்சி பாஸ் பண்ணுறது தான் வழியை பார்க்குறாங்க வழியாக யாரையும் ஃபெயில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கம் கிடையாது பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான கீ ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஆன்சர் கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எது எழுதுனா மார்க்கு, எந்தெந்த பாயிண்ட் எழுதுனா மார்க்கு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு பயாலஜியில் வந்து சென்டம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு +1ல். ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத கொஷின் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. பாட்னி ஆகட்டும், ஜுவாலஜி ஆகட்டும். ஸோ இப்படி தான் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. இதான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டு. ஸோ இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யாரையும் ஃபெயில் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒன்றுமே எழுதாத வெறும் 1 மார்க் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஃபெயிலியர்ஸும் வந்து பார்த்தோன்னா இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ பார்த்து வச்சுக்கோங்க. வேறு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட வேல்யூஷன் பேப்பரில் கடுமையாக வந்து வேல்யூஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிலவெண்ட்டாக எதை எழுதியிருந்தால் மார்க் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்கேன். கீ ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்க ராசி யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ் மீடியம் கீ ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்க ராசி யூடியூப் சேனல். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதே மாதிரி கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 24க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீர் அட்டம்ப்ட் 24 கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க். சரிங்களா? ஸோ இதில் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் மீடியம் கீ ஆன்சர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ 24 கொஸ்டின். ஸோ 24க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க். விடை எழுத முயற்சி இருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நமக்கு கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்க ராசி யூடியூப் சேனல். அடுத்தடுத்த வீடியோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு. ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஆன்சர் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்க ராசி யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் இது. கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 24 கொஷின் பொறுத்த வரைக்கும் மீர் அட்டம்ப்ட் 24 எழுதினீங்கனாலே உங்களுக்கு கம்பல்சரி கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. 2 மார்க் வந்து ஃபுல்லாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு 1 by 1 கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்க ராசி யூடியூப் சேனல். ஸோ அடுத்தடுத்து நிறைய சப்ஜெக்ட்டுக்கு +1 கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கீ ஆன்சர் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பயோசாலஜிக்கான கீ ஆன்சர் இருக்குது. பயோசாலஜி, பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிபரலாக தான் வேல்யூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஷின் எல்லாம் புக் பேக் எதுவும் வரல, எல்லாமே இன்சைட்டில் கேட்டிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேல்யூஷன் லிபரலாகவே பண்ண சொல்லியிருக்காங்க. எடுத்து பிடிச்சி பாட்னியில் ஒரு 7 மார்க்கு, ஜுவாலஜியில் ஒரு 8 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். எழுதியிருந்தால் தான் மார்க் வந்து போடுவாங்க. ஸோ எழுதாத சும்மா எங்கேயுமே யாராலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுக்க முடியாது. அதனால் வேல்யூஷன் ப்ராசஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு
மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் அப்டேட்டு, கிரேஸ் மார்க் அப்டேட்டு, ஸோ ஒவ்வொரு நாளும் +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம டே 1 அப்ளை பண்ணிட்டோம், டே 2 அப்டேட் பண்ணிட்டோம், டே 2 டே 3 ரெண்டுமே சேர்த்து நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த டேஸில் அதர் சப்ஜெக்ட்டுக்கான கீ ஆன்சரெல்லாம் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எப்படி போகுது, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்லி 1 by 1 நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட் நான் 1 by 1 தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.